சிந்து வந்து சமையல் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு மகா செமையாக டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, சிந்துவை நீ சமைக்கக்கூடாது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அன்னபூர்ணி செமையாக டென்ஷனாகி வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க, சிந்து சமைப்பாவும் புருஷனுக்கு அவ சமைக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குன்றாங்க. பொண்டாட்டியாகவே ஏற்றுக்க மாட்டான் என் பையன், அவனுக்கு இவ எதுக்கு சமைக்கணும், அதனால் சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் சிந்துவோட சமையலும் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் நிரூபித்து காட்டுறேன், கண்டிப்பாக சிவாவுக்கு வந்து சிந்துவோட சமையல் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவா கிட்ட சிந்துவோட சமையல் பிடிக்குமான்னு கேட்குறாங்க. சிவாவும் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டியை நீ ஏற்றுக்கினியா இல்லையா, உன் அம்மா ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே சிவா வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காத, சிந்துவை காக்க வைக்காத, சிந்து நீயும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வந்து மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க பிள்ளைய போட்டு திட்டுறாங்க, ஏன்டா இவ்வளோ நடந்துக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சமையல்லாம் பண்ணி எடுத்து போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ஸ்னேகாவுக்கு வயிறாக எரியுது, தாங்கவே முடியல. உடனே ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க, சிவா கிட்டே எப்படியாவது டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து கொடுத்தா கண்டிப்பாக படித்து பார்த்துருவான், கண்டிப்பாக என்னை திட்டத்துக்கும் சான்சஸ் இருக்குது, அதனால் சிவாவுக்கு தெரியாமல் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வர வாரம் ஒரு ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான ஃபைலில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சிவாவும் சைன் பண்ணும்போது கரெக்டாக இடையில பேப்பரை வச்சு அப்படி டைவர்ட் பண்ணி அந்த பேப்பரில் சைனை வாங்கிடுறாங்க. அப்பாடா சிவாவும் சைன் பண்ணிட்டான், சிந்துவும் சைன் பண்ணிட்டா, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரமாகவே டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சிவா வீட்டுக்கு வந்தாலும் சிந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் டாக்டர் அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்னோடனே, உண்மையிலே என்னை ஏற்றுப்பியா டாக்டர் உன் பொண்டாட்டியா அப்படின்னோடனே, ஓ பெரியம்மாக்கு நான் சொன்னேன் அந்த கதையை என்னை பற்றி கேட்குறியா, இங்கே பாரு சிந்து, என்னால் உன்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும், பெரியம்மாக்காக நான் ஏன் சொன்னேன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அவங்க அப்படி நினச்சிட்ருக்காங்க, ஏமாற்றி கல்யாணம் பண்ணது தெரிஞ்சிருந்தா அவங்க அப்படி பேசியிருக்கே மாட்டாங்க, அதனால் கூடிய சீக்கிரம் நீயும் நானும் பிரிய போகிறது உண்மைதான், சீக்கிரமாகவே என் பிறந்த நாளைக்குள்ளே நீயும் நல்ல வந்து ஒரு முடிவு எடுத்து எப்படியாவது எல்லாருக்கிட்டையும் எனக்கு பிறந்த நாளைக்கு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல, அதே மாதிரி சொல்லிவிடு, அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது, கடைசி வரைக்கும் நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், அவளை தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சிந்து மனசு வருத்தப்படுறாங்க. இல்லை டாக்டர் பிறந்த நாளைக்குள்ளே எப்படியாவது உன் மனசில் நான் வருவேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னோடனே சிந்து ஓடி வந்து வாங்குறாங்க. இது என்னது அப்படின்னோடனே, உன் பேர் தானம்மா சிந்து, உனக்கு தாம்மா வந்திருக்கு அப்படின்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இங்கிலீஷில் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் எனக்கு தெரியாதே, இப்போ யாருக்கிட்ட இதை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஒன்று பண்ணலாம், நம்ம பைரவி கிட்ட காட்டலாம், ஐயோ பைரவியும் ஊருக்கு போயிருக்காளே, அதனால் பைரவிக்கிட்டையும் காட்ட முடியாது, இப்போ யாருக்கிட்ட தான் காட்டி இதை படிக்கிறது, வீட்டில் யாரும் படித்தவங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. என்ன சிந்து என்ன வச்சுருக்க நோட்டீஸ் அப்படின்னோடனே, அதான் எனக்கே ஒன்றும் புரியல, ஏதோ இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஏன் பேருக்கு வந்திருக்கு, உன் பேருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் என் பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னோடனே, சரி சரி நான் ஊரில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை யார்கிட்டையாவது படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போகிறாங்க. இங்கே வந்து உடனே யாரோ கூப்பிட்றத பார்த்துட்டு சிந்து வந்து அந்த பேப்பரை வந்து அப்படியே சமையல் கட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க. அதோட சிவாக்கு எல்லாமே வந்து பரிமாறுறாங்க சிந்து. அடுத்து வந்து இந்த பேப்பரை வந்து டாக்டர் கிட்ட காமிச்சா கண்டிப்பாக டாக்டர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை போய் தேடுறாங்க, கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. என்ன சிந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறேன். இல்லை டாக்டரே, எனக்கு ஒரு வந்து போஸ்டரில் ஒரு தபால் வந்துச்சு, அது என்னன்னு எனக்கு புரியல டாக்டரே, கொஞ்சம் படித்து சொல்கிறியா, சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சிவா படித்து பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி, என்ன டாக்டர் அது என்ன அப்படின்னோடனே, இது வந்து விவாகரத்து பத்திரம் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எனக்கு நீ விவாகரத்து பத்திரம் கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க, அதிர்ச்சி அடைகிறாரு.